ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். வண்டிக்கடை சுண்டல் மசாலா எப்படி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சூப்பர் டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு காஞ்ச பட்டாணியை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பட்டாணி வேகிறதுக்காக நம்ம அந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். தண்ணி பட்டாணிக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி நமக்கு நல்லா குழஞ்சி வேகக்கூடாது, ஆனால் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கும்போது அது கொஞ்சமாக தெறிக்கும், அதனால் பார்த்துக்குங்க. இப்போ அந்த ஜாரை கொஞ்சமாக தண்ணி வச்சு அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. அதே போல் மிளகாய்த்தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பட்டாணி இந்த அளவுக்கு வெந்து தயாராக இருக்குது. நல்லா குழஞ்சி போகலை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இன்னுமே இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், அப்போ சரியாக இருக்கும். நம்ம இப்போ வேக வச்சுருந்த பட்டாணியை கொஞ்சமாக தண்ணியை எடுத்து சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இன்னும் இதை ஒரு 10 நிமிஷம் அளவில் கொதிக்க வைப்போம். அப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும். அதனால் இப்போ நான் அங்கே எடுத்து வச்சுருந்த தண்ணியையும் அதிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டாணியும் தண்ணியும் இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இந்த மசாலாவில் நல்லா கொதிக்க வைக்கும்போது தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து கொஞ்சமாக தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நமக்கு இந்த மசாலா நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்க வைக்கும்போது நமக்கு அந்த பட்டாணி அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி அந்த மசாலாவோட ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது சூப்பரான வண்டிக்கடை சுண்டல் மசாலா தயாராகிடுச்சு. இதை சூடாக ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் 3 அல்லது 4 கரண்டி அளவுக்கு இந்த மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க, சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே துருவுன கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், பொரி சேர்த்துக்கலாம். சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்